உலகில் மக்களால் பொதுவாக பயன்படுத்தப்படும் போக்குவரத்தில் சாலை போக்குவரத்து முக்கியமானது ஒன்று. சில சாலைகள் ஒரே நேரத்தில் பல கிராமங்களையும் நகரங்களையும் ஒன்றாக இணைக்கின்றது. அந்த வகையில் சாலையில் ஒருமுறை பயணம் தொடங்கினால் தொடர்ந்து 14 நாடுகளுக்குள் சென்று வரலாமா? இந்த பயணத்தை முடிக்க சுமார் 30,000 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டுமாம். அது எந்த சாலை, எங்கு இருக்கு பார்க்கலாம். இந்தியாவில் NH-44 4112 கிலோமீட்டர் நீளத்தில் நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் அது உலகின் மிகப்பெரிய சாலையுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதுதான். உலகின் நீளமான சாலை என்று அழைக்கப்படும் பான் அமெரிக்காவின் ஹைவே சுமார் 30,600 கிலோமீட்டர் நீளமுடையது. இது வட அமெரிக்காவின் வடபகுதியிலிருந்து தென் அமெரிக்காவின் கடைசி முனை வரை பயணிக்கின்றது. இந்த நீளமான நெடுஞ்சாலை அலஸ்காவின் பிரிடோ பேவியில் தொடங்கி அர்ஜென்டினாவில் உக்ஷயா வரை செல்கிறது. அதிகாரப்பூர்வமாக இது அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் உள்ள துவோ லாடோவில் ஆரம்பமாகிறது. இதன் மூலம் வட அமெரிக்காவில் இருந்து தென் அமெரிக்கா வரை 14 நாடுகளை கடந்து செல்கின்றது. இந்த சாலையின் ஒரு தனி சிறப்பு என்னவெனில் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரே நேராகவும் செல்கிறது. இதில் ஒரு யூ-டர்ன் கூட இல்லை. சுமார் 19,000 மைல் நீளமுள்ள இந்த பாதையை முழுவதும் கடந்து செல்ல தினமும் 500 கிலோமீட்டர் பயணித்தாலும் 60 நாட்களுக்கு மேலாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பான் அமெரிக்கன் ஹைவே கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ, குவாட்மாலா, எல் சால்வடார், ஹோண்ட்ராஸ், நிரகுவடா, கோஸ்டா ரிகா, பனாமா, கொலம்பியா, ஈக்குவடார், பெரு, சிலி, அர்ஜென்டினா ஆகிய 14 நாடுகள் வழியாக செல்கின்றது. ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான பகுதியை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது. 1920களில் இந்த சாலை உருவாக்க பணி தொடங்கியது. பல நாடுகளுக்கிடையே சுற்றுலா, வர்த்தகம், கலாச்சாரம் ஆகியவற்றை ஊக்குவிக்க இதை உருவாக்கியிருக்கின்றனர். 1937இல் 14 நாடுகள் ஒப்பந்தம் செய்து பராமரிப்பில் ஈடுபட்டு உள்ளன. 1960இல் முழுமையாக பொது பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று உலகின் நீளமான நெடுஞ்சாலையாக பான் அமெரிக்காவின் ஹைவே சுற்றுலா பயணிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பயணிக்க ஒரு வாய்ப்பாகவே உள்ளது.